நானும் மதுரை பள்ளிவாசலில் மைக்கு வைக்க கூடாது என்பதற்காக அந்த டிஐஜியை நான் மிரட்டியதற்காக 15 நாள் சிறையில் வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட போது எனக்காக ஒரு பள்ளிவாசல துவா கேட்கல. முஸ்லிம்களுக்கு தனியார் மகளிர் மசோதா கூடாது என்று சொல்லி பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்ட எம்ஜி ராமச்சந்திரன் இனத்துறை கிட்னி பஞ்சர் ஆன போது எல்லா பள்ளிவாசலையும் துவா கேட்டீங்களே தோழர்களே, நியாயமா? ஒரு கிட்னிக்கு கேட்ட இனத்துறாகி நம் மார்க்க விரோதி எம்ஜிஆர், சரிய சட்டம் கூடாது என்று சொன்ன எம்ஜிஆர், அவனுக்கு கேட்டாயே, உனக்காக குரல் கொடுத்த எங்களுக்கு கேட்கவில்லையே, நீ எல்லாம் இன சகோதரன் தானா? நாளை ஆண்டவனிடம் நீ கணக்கு காட்ட வேண்டாமா? உனக்கு கியாமத் மீது நம்பிக்கையே இல்லையா? மறுமை உன் நெஞ்சில இல்லையா? ஈமான் இல்லாத செத்த பிணங்களா நீங்கள்? நாளை கியாமத் என்ற மறுமை நாளில் ஒவ்வொரு முஸ்லிமும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது திருக்குர்ஆனின் மீது ஆணையிட்டு கூறிக்கொள்கிறேன். இல்லனா குர்ஆனை வச்சு சத்தியம் பண்ண தயாரா முஸ்லிம்ஸ்? கம் ஆன், டெல் மீ. நீ எல்லாம் சகோதரனா? சொல்லு சொல்லு. அல்லாஹ் முன்னுக்கு குர்ஆனை வச்சு சத்தியம் பண்றீங்களா? ரைட்டா? எங்க வந்து சமுதாயத்துக்கு யாரு குரல் கொடுத்தான்னு பேசுறீங்க? நான் போய் சவுதி அரசாங்கத்தை பார்த்து $200 பில்லியன் கொண்டு வந்து ஜெயவர்தனாட்ட கொடுத்து வந்தேன், தெரியுமா? ஏன் வயசுல, வாழ வேண்டிய வயசுல நான் உயிர் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டா எல்லா பையனும் துரோகம் பண்ணி சுத்தி தெரியுறீங்களா? இளைஞர்களே, என்னோடு புறப்படுங்கள், இந்த சமுதாய விரோதிகளை அடித்து நொறுக்குவோம். பொறுத்தது போதும், ஈமானோடு எழுங்கள். வெறி கொண்டவர்களாக நாம் மாறும் முன் உங்களுடைய வேடதாரிகளை கலைத்து விடுவோம். அரிதாரம் பூசுவதை நிறுத்திக்கொள்.